அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பலத்த கிருபை, இந்த நாளின் வெளிச்சத்தை காண்பதற்கு எங்களுக்கு நீர் கிருபை காட்டினீர். அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய விடியலிலே பங்கு பெற்ற எங்கள் அனைவரையும் உம்முடைய திரு சமூகத்தில் தாழ்த்துகிறோம். எங்களோடு இந்த பகல் முழுவதும் நீர் ஐக்கியமாய் இருந்து, எங்களுக்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகளை, யோசனைகளை நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வெளிச்சத்திலே நம்முடைய கால்கள் அடியெடுத்து வைக்கப் போகிறதற்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து, தேவ சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தை காண வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த செவ்வாய்க்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தம்முடைய யோசனைகளை நமக்கு கற்றுக் கொடுத்து, அவர் நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிற விருப்பத்தின் பலத்தை நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு அந்த யோசனையில் ஒன்று, நாம் பாவம் செய்யாமல் இருப்பது. நீங்கள் பாவம் செய்யாதிருங்கள், துர்க்கிரியைகளுக்கு உங்களை ஒப்புக்கொடாதிருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாம் பாவம் செய்தால் அவருக்கு ஏதாவது நஷ்டமா? நாம் பாவம் செய்யாமல் இருந்தால் அவருக்கு ஏதாவது லாபமா என்றால், வேதம் இப்படி சொல்லுகிறது. யோபுவின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 6வது வசனத்தில், நீர் பாவம் செய்தால் அதனால் அவருக்கு என்ன நஷ்டம்? உம்முடைய மீறுதல்களின் மிகுதியினால் அதனாலே அவருக்கு என்ன சேதம்? நீர் நீதிமானாய் இருந்தால் அதனாலே அவருக்கு என்ன கிடைக்கும்? அல்லது அவர் உம்முடைய கையில் என்ன லாபத்தை பெறுவார்? உம்முடைய பாவத்தினால் உம்மை போன்ற மனுஷனுக்கு நஷ்டமும், உம்முடைய நீதியினால் மனுபுத்திரருக்கு லாபமும் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பாவம் செய்தால் அவருக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா என்றால் ஒன்றுமில்லை. நாம் பாவம் செய்யாதிருந்தால் அவருக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா? ஒன்றுமில்லை. நாம் பாவம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் அதற்கேற்ற பலன் நமக்குத்தான் கிடைக்குமே தவிர ஆண்டவருக்கு ஒன்றுமில்லை. ஆனால் ஆண்டவருக்கு என்ன வருத்தம் என்றால், அவரால் உருவாக்கப்பட்ட நாம், அவருடைய இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட நாம், அவரால் ஜீவ சுவாசம் பெற்ற நாம், அவருடைய இரத்தம் நமக்குள் ஓடுகிறது என்பதை அறிய வேண்டும் என்பதற்காக நாம் தேவசாயலாக உண்டாக்கப்பட்டோம் என்ற ஒரு உருவகத்தை நாம் அறிந்து, அதற்கு நன்மைக்கு ஏதுவான ஈவுகளை செய்ய வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். எனவே அந்த விருப்பத்திற்கு மாறாக நாம் எந்த நிலையிலும் ஈடுபடக்கூடாது என்றுதான் ஆண்டவர் இவ்வளவு மகத்தான ஆலோசனைகளை நமக்கு வேத எழுத்துக்களின் மூலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். மேலும் சிலர் எண்ணுகிறபடி நாம் தேவ சமூகத்தில் அதிகமான வார்த்தைகளை பேசி அவரால் பக்தியுள்ளவர்கள் என்று காண்பிக்க எதுவும் இல்லை. நீண்ட நேரம் ஜெபம் பண்ணுவதினால் நாம் சிறந்த பக்திமான்கள் என்றோ, அல்லது சொற்ப நேரம் ஜெபம் செய்வதனால் நாம் பக்தியில் குறைந்தவர்கள் என்றோ தேவன் கருத மாட்டார். உங்கள் ஜெபம் தேவ சமூகத்தில் சுருக்கமாய் இருப்பதாக என்றுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். யோபுவின் புஸ்தகம் 35வது அதிகாரம் அங்கு 13வது வசனம் சொல்லுகிறது, தேவன் வீண் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க மாட்டார், சர்வ வல்லவர் அதை கவனியார் என்று சொல்லுகிறார். தேவன் வீண் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க மாட்டார், சர்வ வல்லவர் அதை கவனியார் என்று சொல்லுகிறார். 66வது சங்கீதம் 18வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நாம் தேவ சமூகத்தில்
எப்படியெல்லாம் நம்மை ஜெபத்திலே ஒப்புக் கொடுக்கப் போகிறோம் என்பதை சற்று யோசித்து பார்த்தால், என் இருதயத்தில் நான் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை சுவிசேஷ புஸ்தகத்திலே நாம் எல்லோரும் வாசித்து இருக்கிறோம், அறிந்தும் இருக்கிறோம். அப்படி என்றால் வீண் வார்த்தைகளை கொண்டு நாம் ஜெபிப்பது ஆண்டவருக்கு பிரியமற்றது என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம். மனுஷன் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அன்பு பிள்ளைகளே, மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் அங்கு 7, 8, 9 வசனங்களிலே இந்த வாசகத்தை நாம் வாசிக்கலாம். அன்பானவர்களே, இன்றைக்கு சிலர் ஜெபிக்க நேரிட்டால் ஒரு 1/4 மணி நேரம், 20 நிமிஷம், 25 நிமிஷம் ஜெபம் பண்ணுவதை நாம் பார்க்கிறோம். ஜெபிப்பது நல்லது தான். அதிக நேரம் ஜெபிப்பது தவறு என்று வேதம் சொல்லவில்லை. ஆனால் இடம் பொருள் ஏவல் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, அதை கவனித்து நாம் ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக நம்மை ஜெபத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நாம் மாயக்காரரை போல அதிக வசனிப்பினால் நாம் ஜெபிக்க கூடாது என்று. மாயக்காரர் தான் அப்படி ஜெபிப்பார்கள் என்று சொல்லுகிறார். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். மத்தேயு 6வது அதிகாரம் 8வது வசனம். எனவேதான் அந்த பரமண்டலின் ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். இப்படித்தான் ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். அன்பு பிள்ளைகளே, ஜெப வார்த்தைகள் எவ்வளவுக்கு துரிதமாக இருக்க வேண்டுமோ அவ்வளவு துரிதமாக இருக்க வேண்டும். சிலர் நினைக்கிறது போல அதிக வசனிப்பினால் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்பார் என்று நினைக்கிறார்கள். அது அல்ல. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு திருச்சபைகளிலே நாம் ஜெபிக்க வேண்டும் என்று அங்கு சபை போதகர் உதாரணமாக ஓய்வு நாள் ஆராதனையிலே ஜெபிக்க வேண்டும் அல்லது ஜெபத்திலே ஜெபத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த ஜெபத்திற்கு எந்த நோக்கத்திற்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம் என்பதை மட்டும் முன்வைத்து நாம் ஜெபிக்க வேண்டுமே தவிர, வேறு எந்த சூழ்நிலையிலும் வீணான வார்த்தைகளை கொண்டு நாம் ஜெபிக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி ஜெபிப்பதினால் நாம் பக்திமான்கள் என்று கருதக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதனால் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார் என்கின்ற எண்ணம் நமக்குள் இருக்கக்கூடாது. நம்முடைய ஜெபம் சுருக்கமாகவும் நாம் வல்லமை உள்ளதாகவும் அதை கேட்கிற பிள்ளைகள் ஆமேன் என்று சொல்வதற்கு உரம் வாய்ந்ததாகவும் காணப்பட வேண்டும். எனவே நாம் ஜெபிக்க வேண்டிய விதம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்கேற்ற ஈடுபாடுகளிலே நாம் ஈடுபடும்போது ஆண்டவர் நம்மை குறித்து சொல்லுகிற அனுபவங்கள் என்ன? எல்லா நிலைகளிலுமே ஆண்டவரை சார்ந்து வாழ்வது. ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் நம்முடைய வாழ்க்கை நடைமுறையில் நாம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். படுப்பது, உறங்குவது, ஆடை அணிவிப்பது, பேசுவது, கேட்பது, பார்ப்பது, நடப்பது, உட்காருவது, எழுந்திருப்பது, ஜெபிப்பது, ஆலயங்களில் எப்படி இருக்க வேண்டும் என்பது,
இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒரு ஒழுங்கும் கிரமமுமாக நமக்கு சொல்லி இருக்கிறார். இவைகளின்படி செய்கிற ஒரு அனுபவத்தை நாம் எப்படி இன்றைக்கு பெற்றிருக்கிறோம் என்பதை யோசித்து, தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட நாம், ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த போதனைகளின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை மத்தேயு 6வது அதிகாரம் 12வது வசனம் 14வது வசனம். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். அன்பு பிள்ளைகளே, நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும் என்று சொல்லுகிறோம். இன்றைக்கு தேவசாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட நாம் பரமண்டலங்களில் ஜெபம் சொல்லுகிறோம். அந்த ஜெபத்திலே நாம் என்ன சொல்லுகிறோமோ அதன்படி நம்முடைய நடத்தை காணப்படுகிறதா? யோசித்து பார்ப்போம். நம்முடைய கடனாளிகளுக்கு நாம் மன்னிக்கிற அனுபவத்தை பெற்றிருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். அன்பு பிள்ளைகளே, பொதுவாக நாம் நம்முடைய கடனாளிகளுக்கு மன்னித்தால் மட்டுமே ஆண்டவர் நம்முடைய கடன்களை மன்னிப்பார். நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை நீர் மன்னியும் என்று சொல்கிறோமே, நாம் நம்முடைய கடனாளிகளுக்கு மன்னிக்கிற குணத்தை பெற்றிருக்கிறோமா? அப்படி நாம் மன்னிக்காத ஒரு குணத்தை பெற்றிருக்கும்போது மன்னிக்கிறோம் என்று எப்படி சொல்ல முடியும்? யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு இந்த ஆண்டவர் கற்றுக் கொடுத்த இந்த ஜெபத்தை ஒரு அடிப்படை ஆதாரமாகவே ஆராதனை முடிவு வேளையிலும் ஜெப முடிவு வேளையிலும் இந்த பரமண்டலின் ஜெபத்தை குறித்து நாம் கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை குறித்து நாம் சொல்லுகிறோம். அது எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில் வல்லமை கொடுக்கக்கூடியதாய் காணப்படுகிறது என்பதை நாம் செயலில் காட்டினால் மட்டுமே நாம் அந்த ஜெபத்தை சொல்லுவதற்கு நமக்கு தகுதி இருக்கிறது. நாம் சொல்லியும் அதை செய்யாமல் இருந்து அந்த ஜெபத்தை சொல்வோம் என்றால் நாம் நம்மை நாமே ஏமாற்றுகிறோம் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். எனவே அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் செய்து நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாமல், ஆண்டவர் மனம் திரும்புங்கள், பாவம் செய்யாதிருங்கள் என்று சொன்னால் அந்த வார்த்தைகளை ஏற்று அதன்படி நடக்க நம்மை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இந்த நாளை தேவனுக்கு பிரியமான நாளாக ஆசரிக்க நம்மை தேவ சமூகத்தில் தாழ்த்துவோம், ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த நாளில் நீர் எங்களோடு ஒப்புரவாகி நீர் எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தீரோ, நாங்கள் பாவம் செய்தால் எங்களுக்கே நஷ்டம், நாங்கள் நன்மை செய்தால் எங்களுக்கே லாபம், உமக்கு ஒன்றும் இல்லை. ஆனாலும் உம்முடைய இரத்தத்தினால் நாங்கள் கழுவப்பட்டு உம்முடைய நாசியின் சுவாசத்தினால் நாங்கள் உயிர் பிழைக்கிறது உம்முடைய சுத்த கிருபை என்பதை நாங்கள் அறிந்து அதற்கான ஜீவிதத்திலே நாங்கள் ஈடுபட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, இந்த ஒரு ஜெபத்தின் விண்ணப்பங்கள், வேண்டுகோள்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த நாளில் கற்றுக்கொண்டோம். அதன்படி நாம் நம்முடைய நடத்தையிலும் காண்பிக்க தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.